Am I audible to all? Am I audible? Okay, done. Just anyone give a recap of the last class? Jayashree, Priyadarshini, Sangeeta, Renuka Devi Segar, Malini Muthukumar, Pooja C. Abhinaya. Just anyone give a recap of the last class? சார் நான் Yes, பேசுறது கேட்குதா? yes, கேக்குது சொல்லுங்க. சார் லாஸ்ட் கிளாஸில் நம்ம வந்துட்டு சிஎஸ்எஸ் டோஃபோகிராஃபி அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு சிஎஸ்எஸ் ஃப்ளோட் பற்றி பார்த்தோம் சார். இதில் என்ன பார்த்தோம்னா சிஎஸ்எஸ் டோஃபோகிராஃபி அப்படின்றது வந்துட்டு என்ன பண்ணோம்னா டீல்ஸ் வித் தி அப்பியரன்ஸ் அண்ட் அலைன்மெண்ட் ஆஃப் த டெக்ஸ்ட். ஒரு டெக்ஸ்ட் எந்த மாதிரி இருக்கணும், எந்த அலைன்மெண்ட்டில் இருக்கணும் அப்படின்றத வந்துட்டு டோஃபோகிராஃபியில் நம்ம பார்த்தோம். இதில் என்னென்ன கண்டென்ட் பார்த்தோம்னா ஃபாண்ட்டு சைஸு, ஃபாண்ட் வெயிட், ஃபாண்ட் ஃபேமிலி வந்துட்டு டிஃபால்ட்டாக இருக்கிறத எப்படி யூஸ் பண்ணலாம், கூகுள் ஃபாண்ட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி பார்க்கலாம் அப்படின்றது பார்த்தோம். தென் வந்துட்டு ஃபாண்ட் ஸ்டைல், டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம், ஒரு டெக்ஸ்ட்டை வந்துட்டு கம்ப்ளீட்டாக எப்படி அப்பர் கேஸில் சேஞ்ச் பண்ணுறது, லோயர் கேஸில் சேஞ்ச் பண்ணுறது, சென்டென்ஸ் கேஸில் மாற்றுறது, கேபிட்டலைஸ் அதுவும் பார்த்தோம். டெக்ஸ்ட் டெக்கரேஷன்ஸ், அண்டர்லைன், ஓவர்லைன், அப்புறம் ஸ்டைப் த்ரோ, இதுவுமே லைன் த்ரோ அதுவும் பார்த்தோம். தென் டெக்ஸ்ட் டெக்கரேஷன் ஸ்டைல் யூஸ் பண்ணி அண்டர்லைன் வந்துட்டு நம்ம டாட்டடாக மாற்றுற மாதிரி மற்ற ஸ்டைலிங்ஸ் எல்லாமே வந்து டெக்ஸ்ட் டெக்கரேஷன் ஸ்டைல்ஸில் பார்த்தோம். தென் டெக்ஸ்ட் ஸ்பேஸிங் பார்த்தோம். அதில் வந்து டெக்ஸ்ட் இன்டென்ட், லெட்டர் ஸ்பேஸிங், லைன் ஹைட், வேர்ட் ஸ்பேஸிங், ஒயிட் ஸ்பேஸும் பார்த்தோம். ப்ரீ வேப், நோ வேப்லாம் யூஸ் பண்ணி எப்படி ஒயிட் ஸ்பேஸ், அதாவது இப்போ நம்ம ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருந்தோம்னா அந்த ஸ்பேஸை அப்படியே நம்ம எப்படி கொண்டு வந்து காட்டுறது அப்படின்றதுக்காக நம்ம பார்த்தோம். தென் சிஎஸ்எஸ் ஃப்ளோட் யூஸ் பண்ணி ஒரு இமேஜ் வந்துட்டு எப்படி நம்ம வந்துட்டு டிஸ்பிளே பண்ணும்போது லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் டெக்ஸ்டோட சேர்த்து ஒரு இமேஜை வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்காக பார்த்தோம். தென் வந்துட்டு டிஸ்பிளே ஃப்ளோ ரூட்னு பார்த்தோம். இது என்ன பண்ணோம்னா இமேஜ் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகிறத வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஓகேப்பா, டன் டன். தேங்க்யூ. டுடே பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு சிஎஸ்எஸ் பாக்ஸ் மாடல் பார்ப்போம். மார்ஜின், பேடிங், கண்டென்ட்டு இதெல்லாமே டுடே வந்துட்டு பார்ப்போம். Is my screen is visible to everyone? ஓகே. சிஎஸ்எஸ் பாக்ஸ் மாடல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு சிஎஸ்எஸ் பாக்ஸ் மாடல் describes how every HTML element is represented as a rectangular box. எப்படி வந்துட்டு ஒரு HTML எலமெண்ட் வந்துட்டு நம்மளுக்கு ரெக்டாங்குலர் பாக்ஸில் வந்துட்டு ரெப்ரசென்ட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். பாக்ஸ் மாடல் அதை வந்துட்டு நம்மளால ஒரு கண்டென்ட்டை சுற்றி இருக்கிற பேடிங்கு, அந்த பேடிங்கை தாண்டி இருக்க பார்டரை தாண்டி இருக்கிற மார்ஜின் இதெல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு தனித்தனி ஸ்பேசிங் கொடுத்துக்க முடியும். அது எப்படின்ட்டு பார்ப்போம். இப்போ ஜஸ்ட் வந்துட்டு ஒரு பேராகிராஃப் டேக் ஒன்று கொடுத்துக்கிறேன். பேராகிராஃப் டேக் கொடுத்துக்கிட்டு அதில் வந்துட்டு நான் போட்டால்னு போட்டு இதை வந்துட்டு நம்ம ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் லைஸ் ஓவர். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு டெக்ஸ்ட் மட்டும் நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் இருக்குது. ஸோ இது வந்துட்டு டிஃபால்ட்டாக நம்மளுக்கு எப்பயுமே லெஃப்ட் சைடில் தான் வரும். நம்ம ஒரு டெக்ஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு இப்போ லெஃப்டில் இருக்குது. இப்போ இது கூடவே நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டைல் டேக் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்டைல் டேக் ஒன்று ஆட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டைல் டேக்கில் வந்துட்டு நம்ம பேராகிராஃபை வந்துட்டு நம்ம டார்கெட் பண்ணிக்கிறோம். பேராகிராஃபை டார்கெட் பண்ணி இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கலர் அண்ட் பேக்ரவுண்ட் கொடுத்துக்கிறேன். கலர் ஜஸ்ட் வந்துட்டு ஒயிட்னு கொடுத்துக்கிறேன். பேக்ரவுண்ட் கலர் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்துட்டு பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு இதுக்கு ஆரஞ்சு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இதுக்கு ஒரு ஓகே கலர் அண்ட் பேக்ரவுண்ட் கலர் மட்டும் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ நான் ரெஃப்ரெஷ் அடிக்கிறப்ப கலர் அண்ட் பேக்ரவுண்ட் மட்டும் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த டெக்ஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த டெக்ஸ்ட்டை வந்துட்டு நான் ஜஸ்ட் வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் கொடுக்குறேன். ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் கொடுக்குறப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளுக்கு கண்டென்ட்டு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு கண்டென்ட்டு. இந்த கண்டென்ட்டுக்கு அடுத்து இருக்கிறது நம்மளுக்கு பேடிங்கு. இந்த பேடிங் அடுத்து இருக்கிறது நம்மளுக்கு பார்டரு. இந்த பார்டருக்கு அடுத்து இருக்கிறது நம்மளுக்கு மார்ஜின். சரிங்களா? இப்போ இதெல்லாமே எப்படி நம்ம கொண்டு வருதுன்னு பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோட்டால்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு வேர்ட் இருக்கு. இந்த வேர்டை சுற்றி வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு
நீங்கள் அப்ளை பண்ண என்ன ஆகுதுன்னு பாருங்க. பேடிங்னு கொடுத்துட்றேன். வெறும் பேடிங் நம்ம கொடுக்குறப்ப டாப்பு, ரைட்டு, பாட்டம், லெஃப்ட், அதாவது 4 டேரக்ஷன்லையுமே உங்களுக்கு வந்துட்டு ஸ்பேஸ் வந்துட்டு அப்ளை ஆகும். இப்போ வந்துட்டு நான் 4 டேரக்ஷன்லையுமே நான் வந்துட்டு ஒரு 50 பிக்சல் ஸ்பேஸ் வந்துட்டு கொடுக்குறேன். வெறும் பேடிங்னு மட்டும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டாப்பு, ரைட்டு, பாட்டம், லெஃப்ட் 4 டேரக்ஷன்லையுமே உங்களுக்கு வந்துட்டு ஸ்பேஸ் வந்துட்டு அப்ளை ஆகும். இப்போ நான் கொடுத்துட்டு ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ரெஃப்ரெஷ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 டேரக்ஷன்லையுமே நம்மளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் வந்துட்டு அப்ளை ஆயிருக்கு. இது வந்துட்டு நம்மளுக்கு பேடிங். கண்டென்ட்டை சுற்றி இருக்கிறது எனக்கு வந்துட்டு பேடிங். இப்போ இந்த பேடிங்க்கு அடுத்து வரக்கூடியது தான் நம்மளுக்கு வந்துட்டு பார்டர். இப்போ நான் வந்துட்டு ஒரு பார்டர் ஒன்று கொடுக்குறேன். இப்போ நான் பார்டர்னு கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்டர் வித்து நான் கொடுக்குறேன். வித்து பார்டர் வித்து கொடுக்குறேன். பார்டர் வித்து வந்துட்டு ஒரு 5 பிக்சல் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு பார்டர் கலர் கொடுக்குறேன். பார்டர் கலர் வந்துட்டு நான் வந்துட்டு ஆரஞ்சர்டு அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். பார்டர் கலர் கொடுக்குறேன். பார்டர் கலர் ஒன்று கொடுத்துக்கிட்டு இப்போ நம்ம போய் போய் பார்த்தோம்னா இந்த பார்டர் வந்துட்டு நம்மளுக்கு வராது. ஏன் வராதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்டரில் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்டர் வித்து கொடுத்தாச்சு, பார்டர் கலர் கொடுத்தாச்சு. பட் வந்துட்டு அது என்ன ஸ்டைலு, சாலிடா, டாட்டடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டைல் நம்ம டிஃபைன் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு பார்டர் கிடைக்கும். ஸோ பார்டர் ஸ்டைல் கொடுத்துக்கிறேன். பார்டர் ஸ்டைல் கொடுத்துட்டு பார்டர் ஸ்டைல் வந்துட்டு நான் வந்துட்டு சாலிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். சாலிட். இப்போ பார்டர் சைட் சாலிட் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம போயிட்டு ஆல்ட் டேப் அடிச்சு நான் போயிட்டு ஒரு ரெஃப்ரெஷ் ஒன்று கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்டர் வந்துட்டு நம்மளுக்கு விசிபிள் ஆகும். ஓகே. இப்போ நம்மளுக்கு ஒரு கண்டென்ட் இருக்கு. கண்டென்ட்டை சுற்றி நான் வந்துட்டு ஒரு 50 பிக்சல் பேடிங் அப்ளை பண்ணியிருக்கேன். வெறும் பேடிங்னு கொடுத்தா நம்மளுக்கு 4 டைரக்ஷன்லேயும் அப்ளை ஆகும். நம்மளுக்கு டைரக்ஷன் எப்படி கால்குலேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா டாப்பு, ரைட்டு, பாட்டம், லெஃப்ட், இதுதான் வந்துட்டு நம்மளுக்கு கிளாக் வைஸ் டைரக்ஷனில் வந்துட்டு நம்மளுக்கு ஸ்பேஸ் வந்துட்டு கன்ஃபார்ம் ஆகும். இப்போ நான் 4 டைரக்ஷன்லுமே வெறும் பேடிங் கொடுத்தா எனக்கு ஸ்பேஸ் வந்துட்டு 4 டைரக்ஷன்லையுமே எனக்கு வந்துட்டு 50 பிக்சல் ஸ்பேஸ் வந்துட்டு அப்ளை ஆகியிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மார்ஜின். மார்ஜின் நம்ம கொடுக்குறப்ப பேடிங் கொடுத்துரும். இப்போ வந்துட்டு மார்ஜின் ஒரு 15 பிக்சல் கொடுக்குறேன். மார்ஜின் வெறும் மார்ஜின் கொடுக்குறப்ப நம்மளுக்கு 4 டேரக்ஷன்லையுமே எனக்கு வந்துட்டு மார்ஜின் அப்ளை ஆகும். இப்போ மார்ஜின் வந்துட்டு நான் 50 பிக்சல் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் போயிட்டு ஆல்ட் டேப் கொடுத்துட்டு நான் போயிட்டு ஒரு ரெஃப்ரெஷ் ஒன்று அடிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 4 டேரக்ஷன்லையுமே எனக்கு வந்துட்டு அந்த மார்ஜின் 50 பிக்சல் வந்துட்டு எனக்கு அப்ளை ஆயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளுக்கு என்ன, ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளுக்கு கண்டென்ட்டு. கண்டென்ட்டை சுற்றி நம்மளுக்கு டார்கெட் பண்ணிட்டு இந்த டெக்ஸ்ட்டை டார்கெட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு கண்டென்ட்டு. கண்டென்ட்டை சுற்றி வந்துட்டு எனக்கு பேடிங்கு. பேடிங்கை சுற்றி எனக்கு பார்டரு. பார்டரை சுற்றி எனக்கு மார்ஜின். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த ரைட் சைடில் நான் காட்டுற பாக்ஸை பாருங்கள். இந்த பாக்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இது வந்துட்டு கண்டென்ட்டு. நம்ம வந்துட்டு பேடிங் எவ்வளோ அப்ளை பண்ணியிருந்தோம், 50 பிக்சல் அப்ளை பண்ணியிருந்தோமா, அந்த 50 பிக்சல் நம்மளுக்கு வருது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்மளுக்கு பார்டரு. பார்டருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மார்ஜின். ஸோ நம்மளுக்கு மார்ஜின் 50 பிக்சல். இதான் வந்துட்டு நம்மளுக்கு பாக்ஸ் மாடல். இது இந்த மாதிரி தான் நம்மளுக்கு எல்லா எலமெண்ட்டுமே உங்களுக்கு வந்துட்டு ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் வந்துட்டு இருக்கும். ஸோ கண்டென்ட், பேடிங், பார்டர், மார்ஜின், இதில் இது எல்லாத்துக்குமே நம்ம தனித்தனியாக வந்துட்டு நம்மளால சைசிங் கொடுத்துக்க முடியும். ஓகே. இப்போ ஜஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு இந்த பாக்ஸ் ஒன்று காட்டுறேன். இந்த பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கண்டென்ட் இருக்கு. கண்டென்ட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேடிங் டாப்பு, பேடிங் ரைட்டு, பேடிங் பாட்டம், பேடிங் லெஃப்ட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பார்டரு. பார்டர் டாப்பு, பார்டர் ரைட்டு, பார்டர் பாட்டம், பார்டர் லெஃப்ட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்ஜின் டாப்பு, மார்ஜின் ரைட்டு, மார்ஜின் பாட்டம், மார்ஜின் லெஃப்ட். அதாவது உங்களுக்கு கண்டென்ட்டை சுற்றி பேடிங். பேடிங்கை அடுத்து நம்மளுக்கு பார்டர். பார்டர் அடுத்து நம்மளுக்கு மார்ஜின். இதெல்லாமே உங்களுக்கு ஒரு லேயர் தான், சரிங்களா? ஸோ லேயர் வைஸா கண்டென்ட் அடுத்து பேடிங், பேடிங் அடுத்து பார்டர், பார்டர் அடுத்து மார்ஜின். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்துட்டு எல்லா எலமெண்ட்டுமே நம்மளுக்கு வந்துட்டு இது மாதிரி தான் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகுது. இப்போ இந்த பாக்ஸ் மாடல் யூஸ் பண்ணி நம்ம ஒரு 5 எக்ஸசைசஸ் வந்துட்டு பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரியேட் அ பாக்ஸ் வித் மார்ஜின், பார்டர் அண்ட் பேடிங். கண்ட்ரோல் சி. ஓகே. இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்துட்டு நம்மளுக்கு ஜஸ்ட் வந்துட்டு கிரியேட் அ பாக்ஸ் வித் மார்ஜின், பார்டர் அண்ட் பேடிங். ஓகே. இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு ஸ்டைல் டேக் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸ்டைல் டேக் ஓப்பன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு
ஒரு பாக்ஸ் கிரியேட் பண்ணுறோம். ஸோ நான் வந்துட்டு ஒரு div tag ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ div tag ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு நம்ம ஸ்டைலில் வந்துட்டு நம்ம கிரியேட் அ பாக்ஸ் வித் மார்ஜின், பார்டர் அண்ட் பேடிங். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த டிவை வந்துட்டு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டிவுக்கு வந்துட்டு நம்ம ஸ்டைலிங் கொடுக்குறோம். இந்த டிவுக்கு வந்துட்டு நம்ம பேக்ரவுண்ட் கலர் கொடுக்குறேன். பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துட்டு பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு ஆரஞ்சுன்னு கொடுக்குறேன். பேக்ரவுண்ட் கலர் நம்ம ஆரஞ்சு கொடுத்துட்டு இப்போ நம்ம பேக்ரவுண்ட் கலர் மட்டும் நம்ம வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். பேக்ரவுண்ட் கலரை மட்டும் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு நம்ம பார்க்குறப்ப நம்மளுக்கு எந்த விசிபிள் கண்டென்ட்டும் இருக்காது. ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு டிவ்வுக்கு வந்துட்டு உங்களுக்கு டிஃபால்ட் ஹைட் கிடையாது. ஸோ டிவ்வுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிஃபால்ட் ஹைட் வந்துட்டு நம்ம செட் பண்ணணும். ஸோ டிவ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டிஃபால்ட் ஹைட் கிடையாது. டிவ்வுக்கு வந்துட்டு நம்மளுக்கு div does not have a fixed height by default. நம்ம தான் வந்துட்டு its height automatically depends on the content inside it. If there is no content, height becomes 0 unless manually set. ஸோ நம்ம தான் வந்துட்டு manually செட் பண்ணோம். இதுக்கு வந்துட்டு நம்ம manually height and width கொடுத்துக்கலாம். height வந்துட்டு ஒரு 300 பிக்சல் கொடுத்துக்கிறேன். width வந்துட்டு ஒரு 300 பிக்சல் கொடுத்துக்கிறேன். இப்போ height width வந்துட்டு நம்ம கொடுத்துட்டோம். கொடுத்துட்டு இப்போ நம்ம போயிட்டு செக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பாக்ஸ் ஒன்று வந்திருக்கு. இப்போ இந்த பாக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு பேடிங் வந்துட்டு அப்ளை பண்ணலாம். இப்போ பேடிங் கொடுக்குறேன். பேடிங் கொடுத்துட்டு பேடிங் வந்துட்டு ஒரு 50 பிக்சல் கொடுக்குறேன். 50 பிக்சல் கொடுத்துட்டு இப்போ இந்த பாக்ஸ் இருக்கு. இதுக்கு வந்துட்டு பேடிங் அப்ளை பண்ணாலும் இன்னும் வந்துட்டு நம்மளுக்கு லார்ஜராக மாறுது. இப்போ பேடிங் ஜஸ்ட் நான் வந்துட்டு ஒரு 20 பிக்சல் மட்டும் கொடுத்துக்கிறேன். பேடிங் 20 பிக்சல் மட்டும் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ வந்துட்டு ஒரு பார்டர் வந்துட்டு நம்ம கொடுத்துக்கலாம். பார்டர் ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி பார்டர் வித்துக்கு வந்துட்டு ஒரு 5 பிக்ஸ் பார்டர் வித் வந்துட்டு ஒரு 5 பிக்சல் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு பார்டர் கலரு பார்டர் கலர் கொடுத்துக்கிறேன். பார்டர் கலர் வந்துட்டு Black கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம போயிட்டு பார்க்குறப்போ பார்டர் இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். எனக்கு வந்துட்டு பார்டர் தெரியல. ஏன் தெரியலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்டர் வித் பார்டர் கலர் கூடவே வந்துட்டு பார்டர் ஸ்டைல் வந்துட்டு நம்ம டிஃபைன் பண்ணணும். ஸோ இப்போ வந்துட்டு நான் பார்டர் ஸ்டைல் வந்துட்டு டிஃபைன் பண்ணிக்கிறேன். பார்டர் ஸ்டைல் கொடுத்துட்டு பார்டர் ஸ்டைல் வந்துட்டு சாலிட் கொடுத்துக்கிறேன். சாலிட் கொடுத்துட்டு இப்போ நம்ம போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறப்போ நம்மளுக்கு ஒரு Black கலர் பார்டர் ஒன்று வருது. இப்போ இந்த பார்டர் வித் பார்டர் கலர் பார்டர் ஸ்டைல்னு சொல்லிட்டு நம்ம 3 கொடுக்காம நம்ம ஒரே லைனில் இதை கொடுக்கலாம். நான் கண்ட்ரோல் ஸ்லாஷ் பண்ணிட்டேன்னா நம்மளுக்கு கமெண்ட் ஆயிடுச்சு. கமெண்ட் ஆனதுக்கப்புறம் இதை வந்துட்டு கோட் அஃபெக்ட் பண்ணாது. கோட் அஃபெக்ட் பண்ணலன்னா நம்மளுக்கு டிஸ்பிளே நம்மளோட வெப்பேஜ் கண்டென்ட்டையும் நம்மளுக்கு டிஸ்டர்ப் பண்ணாது. இப்போ வந்துட்டு இதில் பார்டர் நான் கொடுத்துக்கிறேன். பார்டர் கொடுத்துட்டு 5 பிக்சல் சாலிட் ஆரஞ்சர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்டர் ஒன்று கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ நம்ம போய் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணுறப்ப எனக்கு வந்துட்டு ஒரு பார்டர் ஒன்று கிடச்சிருது. ஸோ சிங்கிள் லைன்லேயும் நம்ம வந்துட்டு கொடுத்துக்கலாம். இப்போ பேடிங் அப்ளை பண்ணியாச்சு. இந்த ஹைட்டு வித்தை நான் ஜஸ்ட் வந்துட்டு ஒரு 100 100ன்னு கொடுத்துக்கிறேன். ஈஸி விசிபிலிட்டிக்கு 100 100ன்னு கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்டர் வந்துட்டு நம்மளுக்கு இன்னும் நீட்டாக தெரியுது. ஓகே, இப்போ இதில் வந்துட்டு நம்ம பேடிங் வந்துட்டு ஒரு 20 பிக்சல் அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ இந்த பேடிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 50 பிக்சல் அப்ளை பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இப்போ நான் ஒரு ரெஃப்ரெஷ் அடிச்சதுக்கப்புறம் பாக்ஸ் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 50 பிக்சல் இன்னும் கூடுதலாக நம்மளுக்கு பேடிங் மூலயமா எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு மார்ஜின் அப்ளை பண்ணுறோம். மார்ஜின் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு மார்ஜின் வெறும் மார்ஜின் கொடுத்துட்டு நான் வந்துட்டு ஒரு 100 பிக்சல் கொடுக்குறப்ப எனக்கு 4 டைரக்ஷன்லேயுமே எனக்கு பார்த்தீங்கன்னா மார்ஜின் வந்துட்டு அப்ளை ஆகும். ஓகே, இப்போ நம்மளுக்கு பாக்ஸ் வந்துட்டு இங்கே சென்டரில் வந்திருக்கு. 4 சைட்லேயும் எனக்கு பார்த்தீங்கன்னா மார்ஜின் வந்துட்டு அப்ளை ஆயிருக்கு. இப்போ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்பெக்டர் டார்கெட் பட்டனும் மட்டும் ஒரு டார்கெட் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ உள்ள கண்டென்ட்டில் நம்மளுக்கு பேடிங்கு, நெக்ஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு பார்டரு,
நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மார்ஜின். ஓகே, ஜஸ்ட் ஒரு பாக்ஸ் வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா வித்தவுட் பார்டர் ஸ்டைல் த பார்டர் வில் நாட் அப்பியர். ஸோ நம்மளுக்கு வெறும் பார்டர் வித்து மட்டும் கொடுக்குறோம், பார்டர் கலர் மட்டும் கொடுக்குறோம்னா நம்மளுக்கு வந்துட்டு அப்பியர் ஆகாது பார்டர். பார்டர் ஸ்டைல் நம்ம கொடுக்குறப்ப தான் நம்மளுக்கு அப்பியர் ஆகும். ஸோ நம்ம தனித்தனியாக கொடுக்குறப்ப பார்டர் ஸ்டைலும் கொடுக்கணும், ஒன்றா கொடுக்குறீங்க நம்ம பார்டர் ஸ்டைல் வந்துட்டு நம்ம கொடுக்கணும். ஓகே, செகண்ட் எக்ஸசைஸ். Exercise 2. Exercise 2 வந்துட்டு create two boxes and say the difference between padding and margin. இப்போ create two boxes and say the difference between padding and margin. இப்போ வந்துட்டு ரெண்டு பாக்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கிறோம். இப்போ ரெண்டு div வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம். ஒரு div, ரெண்டு div வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கிறோம். கிரியேட் பண்ணிட்டு ஸ்டைல் டேக் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஸ்டைல் டேக் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ இந்த டிவ்வுக்குள்ளாரி நான் ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன், இன்னொரு டிவ்வுக்குள்ளாரி நான் வந்துட்டு டெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ ஸ்டைல் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்துட்டு ரெண்டு டிவ் இருக்குது. நான் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்துட்டு நான் கொடுக்க போகிறேன். அப்போ நான் வந்துட்டு கிளாஸ் செட் பண்ணிக்கிறேன், கிளாஸ் ஆர் ஐடி. நான் வந்துட்டு கிளாஸ் நேம் கொடுத்துக்கிறேன். கிளாஸ் கொடுத்துட்டு பாக்ஸ் ஒன்று பாக்ஸ் ஒன்று நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு கிளாஸ் கொடுத்துட்டு பாக்ஸ் டூ. ஸோ பாக்ஸ் ஒன் பாக்ஸ் டூன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்துட்டு ஸ்டைலில் போயிட்டு கிளாஸ் கொடுத்தா நம்ம டாட் கொடுக்கணும். டாட் கொடுத்துட்டு பாக்ஸ் ஒன்னுன்னு சொல்லி கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு பாக்ஸ் ஒன்னுக்கு வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு கலர் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். கலர் பேக்ரவுண்ட் கலர் ஹைட் வித் கலர் வந்துட்டு ஆலிஸ் ப்ளூ இல்லைன்னா ஆன்டிக் ஒயிட். ஓகே, கலரு பேக்ரவுண்ட் கலரு ஆரஞ்ச். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்டர் வந்துட்டு நம்ம சிங்கிள் லைன்லேயே கொடுத்துக்கலாம். 5 பிக்சல் சாலிட் ஆரஞ்சு. நெக்ஸ்ட் சேம் வந்துட்டு நம்ம இதை காப்பி பண்ணி பாக்ஸ் டூக்கும் நம்ம ஸ்டைலிங் கொடுத்துக்கிறோம். Ctrl+C Ctrl+V. இங்கே பாக்ஸ் ஒன்ற இடத்துல நான் வந்துட்டு பாக்ஸ் டூ கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இங்கே ஆரஞ்சு எடுக்க பதிலாக நம்ம வந்துட்டு பிளாக் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பாக்ஸ் ஒன் பாக்ஸ் டூ ரெண்டு பாக்ஸ் இருக்கு. கிரியேட் டூ பாக்ஸஸ் அண்ட் சே த டிஃபரன்ஸ் பிட்வீன் பேடிங் அண்ட் மார்ஜின். ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸ் ஒன் பாக்ஸ் டூ வந்துட்டு நம்ம போய் பார்த்தலாம். இப்போ வந்துட்டு டிவ் கொடுத்துருக்கோம், ஒரு கண்டென்ட் ஒன்று கொடுத்துருக்கோம், கோட்டாலும் கண்டென்ட் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம போயிட்டு ஒரு ரெஃப்ரெஷ் ஒன்று அடிக்கிறோம். இப்போ வந்துட்டு எனக்கு ரெண்டு கண்டென்ட் இருக்கு. இப்போ கண்டென்ட்டை சுற்றி வந்துட்டு எனக்கு வந்துட்டு பேக்ரவுண்ட் வந்துட்டு அப்ளை ஆயிருக்கு. இப்போ இதில் ஹைட்டு வித்து நம்ம வேணால் செட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ஹைட்டு ஒரு 100 பிக்சல் கொடுத்துக்கிறேன். இங்கேயும் வந்துட்டு ஹைட்டு வந்துட்டு ஒரு 100 பிக்சல் கொடுத்துக்கிறேன். வெறும் ஹைட் மட்டும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட்டு மட்டும் வரும், வித்து வராது. ஸோ நம்மளுக்கு ஹைட் நான் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்துட்டு வித்தும் கொடுத்துக்கிறேன். வித்து ஒரு 100 பிக்சல். இங்கேயும் வந்துட்டு வித்து ஒரு 100 பிக்சல் கொடுத்துட்டு இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பாக்ஸஸ் இருக்கு. ஆரஞ்சேர்டு கலரில் பாக்ஸ் ஒன்றும் பிளாக் கலர் பாக்ஸ் ஒன்றும் இருக்கு. இந்த ரெண்டு பாக்ஸ் இருக்கு. இந்த ரெண்டு பாக்ஸில் வந்துட்டு நம்ம ஒரு பாக்ஸுக்கு வந்துட்டு பேடிங் அப்ளை பண்ணுவோம், இன்னொரு பாக்ஸுக்கு வந்துட்டு நம்ம மார்ஜின் அப்ளை பண்ணுவோம். இப்போ ரெண்டு பாக்ஸும் வந்துட்டு ஒரே சைஸ் தான், ஒரே ஹைட் வித் தான். உங்களுக்கு ரெண்டுமே 100 பிக்சல் ஹைட்டு, 100 பிக்சல் வித்து. இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 பிக்சல் ஹைட்டு, 100 பிக்சல் வித்து. ரெண்டு பாக்ஸுமே ஒரே ஹைட் வித்து தான். இப்போ வந்துட்டு ஒரு பாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு பேடிங் அப்ளை பண்ணுறேன். பேடிங் அப்ளை பண்ணுறப்ப நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் க்ரோத் இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு பேடிங் அப்ளை பண்ணுறப்ப நான் வந்துட்டு பேடிங் வந்துட்டு ஒரு 50 பிக்சல் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு உங்களுக்கு மார்ஜின் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். மார்ஜின் வந்துட்டு ஒரு 50 பிக்சல் வந்துட்டு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நான் போயிட்டு ரெண்டு பாக்ஸும் சேமாக இருக்குது.
ஃபர்ஸ்ட் பாக்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும், செகண்ட் பாக்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு மூவ்மெண்ட் ஆகும். ஸோ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறப்ப ஃபர்ஸ்ட் பாக்ஸ் வந்துட்டு எக்ஸ்பேண்ட் ஆகுது, செகண்ட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மூவ்மெண்ட் ஆகுது. ஸோ சுற்றிலும் மார்ஜின் நான் வந்துட்டு 50 பிக்சல் அப்ளை பண்ணியிருக்கேன், சுற்றிலும் வந்துட்டு எனக்கு மார்ஜின் அப்ளை ஆகுது 50 பிக்சல். இங்கே வந்துட்டு நம்மளுக்கு இன்டர்னல் நம்மளுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. ஸோ இதான் வந்துட்டு நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பேடிங் அண்டு மார்ஜின். பேடிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டென்ட்டை சுற்றி வந்துட்டு உங்களுக்கு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணும். மார்ஜின் பார்த்தீங்கன்னா அப்படி உங்களுக்கு பார்டருக்கு வெளியில் வந்துட்டு இந்த ஸ்க்ரீன்ல இருந்து பார்டருக்கு வர்றது நம்மளுக்கு வந்துட்டு மார்ஜின், இந்த ஸ்பேஸ் வந்துட்டு நம்மளுக்கு மார்ஜின் வந்துட்டு கிரியேட் பண்ணும். ஸோ ஒன்ஸ் அகேன் அந்த இமேஜ் நான் உங்களுக்கு காட்டுறேன். பாக்ஸ் டாட் ஜேபிஜே இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கண்டென்ட்டை சுற்றி வந்துட்டு பேடிங்கு, பேடிங்க்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்டரு, பார்டருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு மார்ஜின். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு தேர்ட் எக்ஸசைஸ். தேர்ட் எக்ஸசைஸ் 3. எக்ஸசைஸ் 3 இதில் வந்துட்டு இப்போ கிரியேட் அ ப்ரொஃபைல் கார்டு டிசைன் யூசிங் அ பாக்ஸ் மாடல். ஜஸ்ட் நம்ம வந்துட்டு ஒரு ப்ரொஃபைல் கார்டு ஒன்று, ஜஸ்ட் ஐடி கார்டு மாதிரி ஒரு ப்ரொஃபைல் கார்டு வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் வி. கிரியேட் அ ப்ரொஃபைல் கார்டு டிசைன் யூசிங் அ சிஎஸ்எஸ் பாக்ஸ் மாடல். இதில் வந்துட்டு இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் டிவ் ஒன்று கொடுத்துக்கிறேன், டிவ் ஒன்று கொடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஒரு ஸ்டைல் டேக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸ்டைல் டேக், ஓகே, ஸ்டைல் டிவ் கொடுத்தாச்சு. இப்போ இந்த டிவ்வுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு ஐடி கொடுத்துக்கிறேன். ஐடி வந்துட்டு ஜஸ்ட் கார்டுன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். டிவ் வந்துட்டு ஐடி ஈக்குவல் டு கார்டு. இதில் இப்போ இந்த டிவ்வில் வந்துட்டு நம்ம ஒரு இமேஜ் வந்துட்டு நான் எடுத்துக்கிறேன். இமேஜ் வந்துட்டு நான் ஆல்ரெடி வந்துட்டு ஒரு அனிம், ஒரு கார்ட்டூன் அனிம் வந்துட்டு நான் ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கேன் பேப்ளேடில் இருந்து. இப்போ இந்த காய்ங்கிற இமேஜ் வந்துட்டு நம்ம காய் ஹீவா தாரிங்கிற இமேஜ் வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் இமேஜ் டேக் ஒன்று ஓப்பன் பண்ணிட்டு சோர்ஸு, இந்த இமேஜுங்கிறது நம்மளுக்கு HTML டேகு, சோர்ஸ் ஆல்ட் டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஆட்ரிபியூட்டு. இந்த சோர்ஸுங்கிற ஆட்ரிபியூட்டில் காய் ஹீவா தாரி வந்துட்டு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆல்டர் டெக்ஸ்ட்டில் வந்துட்டு இமேஜ் நாட் ஃபவுண்ட், இமேஜ் நாட் ஃபவுண்ட். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு H1 ஒன்று கொடுத்துக்கிறேன். H1 ஒன்று கொடுத்துட்டு அதில் வந்துட்டு நேம் கொடுத்துக்கிறேன், காய் ஹீவா தாரி. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் ஒன்று கொடுத்துக்கிறேன். பேராகிராஃப் ஒன்று கொடுத்துக்கிட்டு லீஸ்ட் பிரான்ஸ் டெக்ஸ்ட் வேணா ரேண்டம் டெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஒரு லாரம் 20ன்னு சொல்லி நான் வந்துட்டு ஒரு ரேண்டம் டெக்ஸ்ட் வந்துட்டு ஜென்ரேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இமேஜ் H1 டேக்ல நேமு, பேராகிராஃபில் வந்துட்டு டெஸ்கிரிப்ஷன் கொடுத்தாச்சு. ஓகே, டன். இப்போ நம்ம போய் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு போயிட்டு ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணுறோம். ஓகே, இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இமேஜோட சைஸ் பெருசாக இருக்குது, அது ஸ்மால் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு H1 டேக், பேராகிராஃப் டேக், கண்ட்ரோல் ஓகே. இப்போ இமேஜோட சைஸ் குறைச்சிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு H1 டேக், பேராகிராஃப் டேக். இப்போ இதை வந்துட்டு நம்ம எப்படி ஒரு கார்ட் டிசைனாக கொண்டு வரலாம், ப்ரொஃபைல் கார்ட் டிசைனாக கொண்டு வரலாம்னு பார்ப்போம். இதில் வந்துட்டு இப்போ ஸ்டைல் டேக்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு கார்டுக்கு வந்துட்டு ஐடி கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம ஐடி கொடுக்குறப்ப ஆஷ் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறோம். ஆஷ் கொடுத்துட்டு ஐடி நேம் பார்த்தீங்கன்னா கார்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இமேஜ் கொடுத்துருக்கேன். இமேஜுக்கு வந்துட்டு நம்ம ஒரு கிளாஸ் நேம் கொடுத்துக்கலாம். இப்போ இமேஜுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு கிளாஸ் நேம் ஒன்று கொடுக்குறேன். கிளாஸ் நேம், கிளாஸ் நேம் வந்துட்டு நான் கார்டு அண்டர்ஸ்கோர் இமேஜ். இது என்ன அண்டர்ஸ்கோர் இமேஜ்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பெம் கான்செப்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த கான்செப்ட் மூலயமா நம்ம வந்துட்டு நேமிங் கன்வென்ஷன் வந்துட்டு கொடுக்குறோம். ஸோ கார்டு அண்டர்ஸ்கோர் இமேஜ், இதே ரெண்டு இமேஜ் இருந்தால் கார்டு அண்டர்ஸ்கோர் இமேஜ் -1 -2ன்னு சொல்லிட்டு நம்ம செக்ரிகேட் பண்ணிக்கலாம். இப்போ கிளாஸ் கார்டு அண்டர்ஸ்கோர் இமேஜ் கொடுத்துருக்கேன். ஸோ டிவோட ஐடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கார்டுக்குள்ளார இமேஜ் டேக் இருக்கு. ஸோ கார்டு அண்டர்ஸ்கோர் இமேஜ். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்துட்டு H1 கிளாஸ் கொடுத்துக்கிறேன். கிளாஸ் கொடுத்துட்டு இந்த கிளாஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கார்டு அண்டர்ஸ்கோர் இந்த H1 வந்துட்டு நம்ம டைட்டில் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம்.
நெக்ஸ்ட் வந்துட்டு நான் வந்துட்டு பேராகிராஃப் டேக் வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு கிளாஸ் நேம் கொடுக்குறேன். இந்த கிளாஸ் நேமில் வந்துட்டு கார்டு அண்டர்ஸ்கோர் இது வந்துட்டு நம்மளுக்கு டெஸ்கிரிப்ஷன். ஸோ நான் வந்துட்டு ஜஸ்ட் டிஇஎஸ்சின்னு சொல்லி நான் வந்துட்டு டெஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கிறேன். ஓகே, இது வந்துட்டு நம்மளுக்கு நேமிங் கன்வென்ஷன் படி நான் வந்துட்டு கிளாஸ் நேம் வந்துட்டு கொடுத்துருக்கேன். இப்போ சப்போஸ் நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு நான் வந்துட்டு ஆஹ், ஒரு பட்டன் டேக் ஒன்று கொடுத்துக்கிறேன். பட்டன் டேக் ஒன்று கொடுத்துட்டு சரி ஓகே பட்டன் டேக் ஒன்று கொடுத்துக்கிறேன். பட்டன் டேக் ஒன்று கொடுத்துக்கிட்டு இந்த பட்டன் டேக்ல வந்துட்டு நம்ம ஜஸ்ட் வந்துட்டு கிளிக்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இந்த பட்டனுக்கு வந்துட்டு நம்ம கிளாஸ் கிளாஸ் நேம் வந்துட்டு கார்ட் அண்டர்ஸ்கோர் பட்டன் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இப்போ நெக்ஸ்ட் சப்போஸ் வந்துட்டு ஓகே ஒரு கிளிக் இருக்கட்டும். ஓகே, பட்டன் ஒன்று கொடுத்தாச்சு. இப்போ டிவ்ங்கிற டிவ்குள்ளார நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் டேக் இருக்குது, ஒரு H1 டேக் இருக்குது, ஒரு பேராகிராஃப் டேக் இருக்குது, ஒரு பட்டன் டேக் இருக்குது. இப்போ இதை வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு இமேஜை வந்துட்டு நான் வந்துட்டு ஸ்மால் சைஸ் பண்ணிக்கிறேன். இமேஜுக்கு வந்துட்டு என்ன கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் கொடுத்துருக்கோம். கிளாஸ் கொடுத்தா டாட் கொடுக்குறோம். டாட் கொடுத்துட்டு இமேஜுக்கு வந்துட்டு கிளாஸ் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்டு அண்டர்ஸ்கோர் இமேஜ். இப்போ வந்துட்டு கார்டு அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் இமேஜ் அப்படிங்கிற நான் வந்துட்டு கிளாஸ் நேம் மட்டும் கொடுத்துக்கிட்டு ஹைட் வித் வந்துட்டு நம்ம கொடுத்துக்கிறோம். இப்போ வித்து கொடுத்தாலே போதும். வித்து நீங்கள் கொடுத்துட்டு வித்து வந்துட்டு நான் ஒரு 250 பிக்சல் வித்து வந்துட்டு நான் கொடுத்துட்டு இப்போ போய் நான் செக் பண்ணுறப்போ வித்து கொடுக்கும்போதே நம்மளுக்கு வந்துட்டு ஹைட் வித் ரெண்டுமே சேர்த்து நம்மளுக்கு அட்ஜஸ்ட் ஆகிருக்கு இதில். இப்போ வித்து நம்ம கொடுத்தாச்சு. வித்து கொடுத்துட்டு இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த காய் ஹிவா தரி அண்ட் பீஸ்ட் டான்சர் பேராகிராஃப் H1 டேக் பேராகிராஃப் டேக் பட்டன் டேக் இது மூணுமே இப்போ வந்துட்டு நம்ம அலைன் பண்ணுறோம். ஓகே, இதில் வந்துட்டு இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஒரு ஒரு கார்டுக்கு நம்ம வந்துட்டு ஒரு டிவ் டேக் கார்டுக்கு வந்துட்டு நம்ம டிவ் டேக் வந்துட்டு நம்ம ஒரு வித்து கொடுத்துக்கலாம். வித்து கொடுத்தா இந்த பேராகிராஃப்லேருந்து எல்லாமே நம்மளுக்கு ஒரு பாக்ஸ்குள்ளே அலைன் ஆகிக்கும். இப்போ இமேஜோட வித்து வந்துட்டு நான் 250 பிக்சல் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் கார்டுக்கு பார்த்தீங்கன்னா கார்டுக்கும் வந்துட்டு நான் வந்துட்டு வித்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 250 பிக்சல் கொடுத்துட்டு இப்போ நான் போய் பார்க்குறப்ப பாருங்க பேராகிராஃப்லேருந்து எல்லாமே நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பாக்ஸ் இதில் வந்துட்டு நம்மளுக்கு அலைன் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ ஒரு பார்டர் ஒன்று நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். கலரு பேக்ரவுண்ட் கலர் பார்டர் எல்லாம் கொடுத்துலாம். இந்த ஷீட்டு இந்த ஷீட்டை வந்துட்டு நம்ம HTML ஷீட்டை வந்துட்டு அலைன் பண்ணுறதுக்கு Alt Shift F கொடுத்துட்டு இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு பார்டர் ஒன்று கொடுத்துக்கிறேன். பார்டர் கொடுத்துட்டு பார்டர் 5 பிக்சல் சாலிட் ஆரஞ்ச் ஆரஞ்சர்டு கொடுத்துக்கிறேன். ஆரஞ்சர்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு கலர் அண்ட் பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்துட்டு கலர் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் கலர் வந்துட்டு ஆன்டிக் ஒயிட் கொடுத்துக்கிறேன். பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு ஆரஞ்சு கொடுத்துக்கிறேன். பேக்ரவுண்ட் கலர் ஆரஞ்ச். ஓகே, இப்போ நம்ம போய் பார்க்குறோம். ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு ஒரு பார்டர் வந்துட்டு 5 பிக்சலில் ஆரஞ்சர்டு கலரில் ஒரு பார்டர் ஒன்று இருக்குது. உள்ளார பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு எனக்கு ஆரஞ்சு கலரில் இருக்குது. இப்போ H1 டேக் இருக்குது, பேராகிராஃப் டேகு, கிளிக் பட்டன். இப்போ நம்மளுக்கு இந்த பேராகிராஃப் டேகு, பட்டன் டேகு, H1 டேக் எல்லாமே நம்மளுக்கு க்ளோஸராக இருக்குது நம்மளோட பார்டர் கிட்ட. ஸோ இதுக்கு நம்ம வந்துட்டு பேடிங் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இமேஜும் நம்மளுக்கு க்ளோஸராக இருக்குது. ஸோ ஒரு பேடிங் ஒன்று அப்ளை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஸ்பேஸ் வந்துட்டு சுற்றி அந்த கண்டென்ட்டை சுற்றி வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். அதுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு கார்டுக்கு வந்துட்டு பேடிங் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். பேடிங் அப்ளை பண்ணிவிட்டு வெறும் பேடிங் கொடுத்தா ஓவரால் பேடிங் உங்களுக்கு வந்துட்டு 4 டைரக்ஷன்லேயும் உங்களுக்கு வந்துட்டு பேடிங் வந்துட்டு அப்ளை ஆகும். இப்போ வந்துட்டு ஒரு 25 பிக்சல் வந்துட்டு நான் கொடுத்துட்டு இப்போ நான் போயிட்டு ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ எனக்கு கண்டென்ட்டை சுற்றி வந்துட்டு எனக்கு பேடிங் வந்துட்டு அப்ளை இருக்கு. இப்போ இந்த கார்டு வந்துட்டு எனக்கு சென்டருக்கு வேணும். அப்போ நான் வந்துட்டு மார்ஜின் லெஃப்ட் கொடுத்துக்கிறேன். இந்த வாட்டி வெறும் மார்ஜின் கொடுத்தா 4 பக்கம் டைரக்ஷன் அப்ளை ஆகும். எனக்கு வந்துட்டு மார்ஜின் லெஃப்ட் மட்டும் இருந்தால் போதும். நல்லா பாருங்க, மார்ஜின் லெஃப்ட் மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். மார்ஜின் லெஃப்ட் வந்துட்டு ஒரு 400 பிக்சல் கொடுத்துக்கிறேன். இல்லைன்னா ஒரு 500 பிக்சல் கொடுத்துக்கிறேன். 500 பிக்சல் கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறப்ப நம்மளுக்கு சென்டருக்கு வந்திருக்கா. இன்னும் கொஞ்சம் ரைட் போயிடுச்சு. அப்போ லெஃப்ட் கொண்டு வரலாம். அப்போ ஒரு 450 பிக்சல் கொடுத்துட்டு
இப்போ நம்ம வந்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறோம். ஓரளவுக்கு இப்போ நம்மளுக்கு சென்டரில் இருக்கு. ஓகே. இப்போ காய் ஹிவாத்தாரி டான்சர். இப்போ இந்த H1 டேக் வந்துட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு சென்டரில் கொண்டு வரேன். அதுக்கு வந்துட்டு நம்ம H1 டார்கெட் பண்ணாமல் H1க்கு ஒரு நேம் ஒன்று கொடுத்துருக்கோம். H1 வந்துட்டு கிளாஸ் கொடுத்துருக்கோம். அப்போ டாட்டு கார்டு அண்டர்ஸ்கோர் டைட்டில். டைட்டிலுக்கு வந்துட்டு நம்ம டெக்ஸ்ட் அலைன் சென்டா. இப்போ நான் ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். நம்மளுக்கு டெக்ஸ்ட் வந்துட்டு சென்டருக்கு வந்துருச்சு. இப்போ இந்த டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் எனக்கு வந்துட்டு ஒரு பேக்ரவுண்ட் கலர் ஒன்று செட் பண்ணிக்கலாம். இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்துட்டு இப்போ பேக்ரவுண்ட் கலர் பிளாக். ஓகே. ஓகே, லுக்ஸ் நீட். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு இந்த பட்டனுக்கு வந்துட்டு ஒரு சின்ன ஸ்டைலிங் வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். பட்டனுக்கு ஸ்டைலிங் அப்ளை பண்ண இப்போ பட்டனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் கொடுத்துருக்கோம். கிளாஸ் நேம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டாட் கார்டு அண்டர்ஸ்கோர் பட்டன். இப்போ டாட் கார்டு அண்டர்ஸ்கோர் பட்டன். இதுக்கு வந்துட்டு நம்ம ஸ்டைலிங் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு உங்களுக்கு கலர் வந்துட்டு ஜஸ்ட் நான் வந்துட்டு ஒரு Black கொடுத்துக்கிறேன். கலர் கலர் வந்துட்டு ஒயிட்டில் இருக்கணும். கலர் வந்துட்டு ஒயிட் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு நான் Black கொடுத்துக்கிறேன். பேக்ரவுண்ட் கலரு Black. ஓகே. இப்போ போயிட்டு பார்க்கலாம். இப்போ போயிட்டு ஒரு சின்ன ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். நம்மளுக்கு வந்துட்டு காய் ஹிவா தாய் ஒரு பேராகிராஃபு கிளிக்குங்கிற ஒரு பட்டன். ஓகே. இப்போ இந்த கிளிக் பட்டன் கிட்ட வர்றப்ப நம்மளுக்கு வந்துட்டு ஒரு கர்சர் பாயிண்டர் மட்டும் வர மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன். இப்போ கர்சர்னு கொடுத்துக்கிறேன். கர்சர் பாயிண்டர் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு ஆரோ மார்க்காக இருக்குங்களா, இதை நான் வந்துட்டு இந்த பட்டன் கிட்ட கொண்டு போகிறப்ப எனக்கு வந்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு வந்துட்டு ஆரோ மார்க்காக காட்டுதுங்களா. இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு கர்சர் பாயிண்டர் என்ன பண்ணுன்னா இது கிட்ட கொண்டு போகிறப்போ ஒரு ஹேண்ட் சிம்பிள் வந்துட்டு நம்மளுக்கு காட்டும். ஸோ ஒரு லிங்க் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம ஹேண்ட் சிம்பிள் கொண்டு வரவே நம்ம காமிச்சிக்கலாம். ஓகே. இது ஒரு டைட்டில் கார்டு வந்துட்டு இப்போ டிசைன் பண்ணியிருக்கோம். என்னென்ன கொடுத்துருக்கோம்னு பாருங்க. கார்டு கொடுத்துருக்கோம். கார்டுக்கு வந்துட்டு நம்ம கலரு பேக்ரவுண்டு வித்து பார்டரு பேடிங் மார்ஜின் லெஃப்ட் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு இமேஜ் கொடுத்து இமேஜை வந்துட்டு 250 பிக்சலுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் ஒரு கார்டு அண்டர்ஸ்கோர் டைட்டில். அந்த டைட்டில் H1 டேக் வந்துட்டு நான் டெக்ஸ்டைல் சென்டர் கொடுத்துட்டு ஒரு பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு Black அப்ளை பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம பட்டனுக்கு வந்துட்டு கலர் வந்துட்டு கலர் ஒயிட்டு பேக்ரவுண்ட் கலர் பேக்கு ஒரு கர்சர் பாயிண்டர் ஒன்று மவுஸ் ஓவர் பண்ணுறப்ப ஹேண்ட் சிம்பிள் வர மாதிரி ஒரு கர்சர் பாயிண்டர். ஸோ div ஐடி ஈக்குவல் டு கார்டு இமேஜுக்கு ஒன் கிளாஸ் நேம் கொடுத்துருக்கோம். H1க்கு ஒரு கிளாஸ் நேம், பேராகிராஃப்க்கு ஒரு கிளாஸ் நேம், ஒரு பட்டனுக்கு கிளாஸ் நேம். ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு வந்துட்டு ஒரு நேமிங் கன்வென்ஷன் டெம் கான்செப்ட்னு சொல்லுவோம். அதுபடி நேமிங் கன்வென்ஷன் படி நான் வந்துட்டு நேமிங் கொடுத்துருக்கேன். ஓகே. கிரியேட் அ ப்ரொஃபைல் கார்டு டிசைன் யூசிங் அ CSS பாக்ஸ் மாடல். ஓகே டன். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம பட்டன் வந்துட்டு ஸ்டைலிங் பண்ணுறது பார்ப்போம். இப்போ ஃபோர்த் ஒன் பட்டனை இன்னும் நம்ம எப்படி என்ன ஸ்டைலிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபோர்த் ஒன் வந்துட்டு நம்மளுக்கு பட்டன் ஸ்டைலிங். Ctrl+C. பட்டன் எப்பயுமே நம்ம ஸ்டைலிங் பண்ணுறப்ப பட்டன் வந்துட்டு ஷேக் ஆகக்கூடாது. அது என்ன ஷேக்குன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஷேக் ஆகக்கூடாது பட்டன் வந்துட்டு. இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு ஸ்டைல் டேக் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸ்டைல் டேக் ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு பட்டன் டேக் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். பட்டனில் வந்துட்டு ஜஸ்ட்டு கிளிக்னு சொல்லி கொடுத்துட்டு இப்போ ஸ்டைலில் வந்துட்டு நான் வந்துட்டு பட்டனுக்கு வந்துட்டு ஒரு ஐடி ஒன்று கொடுத்துக்கிறேன். பட்டனுக்கு வந்துட்டு ஒரு ஐடி கொடுத்துட்டு ஐடி வந்துட்டு நான் BTN சொல்லி கொடுத்துட்டு நம்ம ஐடி கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ஸ்டைல் டேக்குள்ளார ஆஷ் வந்துட்டு கொடுத்து நம்ம டினோட் பண்ணணும். ஆஷ் கொடுத்துட்டு இப்போ ஐடி நேம் வந்துட்டு BTN கொடுத்துருக்கேன். இப்போ இதை கொடுத்துட்டு நம்ம இந்த பட்டனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு டிசைன்லையும் மவுஸ் ஓவர் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு டிசைன்லையும் நம்ம கொண்டு வரலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டிசைன், மவுஸ் ஓவர் பண்ணுறப்ப இன்னொரு டிசைன்.
ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம இதுக்கு வந்துட்டு கலர் கொடுத்துக்கிறேன். கலர் வந்துட்டு நான் ஒயிட்டு, பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு ஜஸ்ட் பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு ஆரஞ்சுன்னு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு கலரு, பேக்ரவுண்ட் கலரு, ஒரு பார்டர் ஒன்று கொடுத்துக்கலாம். பார்டர் பார்த்தீங்கன்னா 5 பிக்சல் சாலிட், 5 பிக்சல் சாலிட் ஆரஞ்சர்ட்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கலரு, பேக்ரவுண்ட் கலரு, பார்டர் கலர் இது மட்டும் கொடுத்துருக்கோம். இப்போ நான் போய்ட்டு ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோல் ப்ளஸ் ப்ளஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஒரு பட்டன் இருக்குது. அந்த பட்டனுக்கு வந்துட்டு மவுஸ் ஓவர் பண்ணுறப்ப நான் வந்துட்டு கர்சர் பாயிண்டர் வர மாதிரி கொடுத்துக்கிறேன். கர்சர் பாயிண்டர். ஓகே, இப்போ வந்துட்டு ஒரு ரெஃப்ரெஷ் அடிக்கிறேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த கர்சர் பாயிண்டர் கொடுத்துரும். இப்போ வந்துட்டு இதில் ஃபாண்ட் கலர் வந்துட்டு ஒயிட்டு, பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு நம்மளுக்கு ஆரஞ்சு, பார்டர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஆரஞ்சர்டு. ஸோ இது வந்துட்டு நம்மளுக்கு ஒரு எக்ஸிஸ்டிங் ஸ்டைலிங் வந்துட்டு கொடுத்துருக்கோம். இப்போ இதை மவுஸ் ஓவர் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்துட்டு ஸ்டைலிங் மாறதுக்கு ஓவர் ப்ராப்பர்ட்டி வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு அகெயின் வந்துட்டு நம்ம ஆஷ் BTN சூஸ் பண்ணிக்கிறோம். சூஸ் பண்ணிவிட்டு காலன் கொடுத்துக்கிறேன். காலன் கொடுத்துட்டு ஓவர் ப்ராப்பர்ட்டி வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ ஓவர் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்துட்டு நம்ம ஹோவர் பண்ணதுக்கப்புறம் என்ன ஸ்டைல் வந்துட்டு அப்ளை ஆகணும் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இப்போ கலர் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு பிஸ்குங்கிற கலர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு நான் வந்துட்டு பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு பிளாக் கொடுத்துக்கிறேன். பிளாக் கொடுத்துட்டு பார்டர் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு பார்டர் பார்டர் வந்துட்டு நான் க்ரீன் கொடுத்துக்கிறேன். இப்போ ஒரு 5 பிக்சல் சாலிட் க்ரீன்னு சொல்லி நான் கொடுத்துட்டு ஓகே. இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு மவுஸ் ஓவர் பண்ணுறப்ப எனக்கு ஃபாண்ட் கலர் பிஸ்கு, பேக்ரவுண்ட் கலர் பிளாக்கு, பார்டர் கலர் க்ரீனு, இந்த ஸ்டைலிங் வந்துட்டு நம்மளுக்கு அப்ளை ஆகுது மவுஸ் ஓவர் பண்ணுறப்ப. இதே வந்துட்டு இதுக்கு நம்ம வந்துட்டு கிளிக்கை ஒட்டி நம்மளுக்கு வந்துட்டு பேக்ரவுண்ட் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஒரு பேடிங் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்துட்டு நம்ம பேடிங் அப்ளை பண்ணுறப்போ பேடிங் பேடிங் வந்துட்டு உங்களுக்கு 3 டைப்பில் அப்ளை பண்ணலாம். ஒன்று வந்துட்டு இங்கேயே வந்துட்டு நான் வந்துட்டு பேடிங் லெஃப்ட், பேடிங் ரைட்டு, பேடிங் டாப்பு, பேடிங் பாட்டம் சொல்லி செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை வெறும் பேடிங்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா பேடிங் கொடுத்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு 50 பிக்சல்னு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சுற்றி 4 இதுலேயும் நம்மளுக்கு வந்துட்டு 4 டேரக்ஷன்லையும் டாப்பு, ரைட்டு, பாட்டம், லெஃப்ட் 4 டேரக்ஷனுமே உங்களுக்கு வந்துட்டு அப்ளை ஆகும். ஆனால் நம்ம வந்துட்டு இப்படி கொடுத்துக்கலாம். எப்படின்னா நம்ம வந்துட்டு இப்போது ஃபஸ்ட்டு வந்துட்டு எனக்கு டாப்பு பாட்டம், டாப் பாட்டம் வந்துட்டு எனக்கு 5 பிக்சல் நம்ம ரெண்டாக கொடுத்தா அது வந்துட்டு டாப் பாட்டம் லெஃப்ட் ரைட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும். இப்போ பேடிங்கில் 5 பிக்சல் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு நான் 10 பிக்சல் கொடுத்துக்கிறேன். இது இந்த மாதிரி 2 இதில் நம்ம கொடுக்குறப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த உங்களுக்கு வந்துட்டு 5 பிக்சல் வந்துட்டு உங்களுக்கு டாப்பு பாட்டம், பேடிங் டாப்பு பேடிங் பாட்டமில் வந்துட்டு உங்களுக்கு 5 பிக்சல் அப்ளை ஆகும். நெக்ஸ்ட் நான் 10 பிக்சல் கொடுத்துருக்கிறது வந்து உங்களுக்கு பேடிங் லெஃப்ட், பேடிங் ரைட்டு, இது ரெண்டில் வந்துட்டு உங்களுக்கு 10 பிக்சல் வந்துட்டு அப்ளை ஆகும். இப்போ நம்ம போயிட்டு நம்ம செக் பண்ணுறோம். செக் பண்ணுறப்போ ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணுறப்போ உங்களுக்கு தெரியும். இப்போ வந்துட்டு நம்மளுக்கு பேடிங் டாப் பாட்டம் வந்துட்டு 5 பிக்சல் அப்ளை ஆயிருக்கு. ரைட்டு லெஃப்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 பிக்சல் அப்ளை ஆயிருக்கு. இதே வந்துட்டு நம்மளுக்கு இன்னும் எனக்கு வந்துட்டு ஒவ்வொரு சைட்லையும் எனக்கு வந்துட்டு ஒவ்வொரு சைஸஸ் வேணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு இப்போது இப்படி கொடுக்கலாம். இதே 5 பிக்சல் 10 பிக்சல் எப்படி கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 5 பிக்சல் உங்களுக்கு வந்துட்டு டாப்பு, நெக்ஸ்ட் வந்துட்டு எனக்கு 5 பிக்சல் நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு 10 பிக்சல் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு ரைட்டு. இதே வந்துட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாக் வைஸாக வரும். ஸோ டாப்பு, ரைட்டு, பாட்டம், லெஃப்ட்டு. இப்போ டாப் வந்துட்டு 5 பிக்சலா, ரைட்டு வந்துட்டு 10 பிக்சலா, பாட்டம் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா 15 பிக்சல் கொடுக்குறேன். 15 பிக்சல் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு லெஃப்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு 20 பிக்சல் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு இதில் மூலியமாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம். இப்போ நான் வந்துட்டு ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே டாப்பில் வந்துட்டு உங்களுக்கு 5 பிக்சலு, ரைட்டில் வந்துட்டு உங்களுக்கு 10 பிக்சலு, பாட்டமில் வந்துட்டு 15 பிக்சலு, லெஃப்ட்டில் வந்துட்டு 20 பிக்சல். இன்னும் கொஞ்சம் நான் உங்களுக்கு சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி காட்டுறேன். இந்த 5 அப்படியே இருக்கட்டும். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த 10 வந்துட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு 20 சேஞ்ச் பண்ணுறேன். 10 வந்துட்டு 20 சேஞ்ச் பண்ணுறேன். 15 வந்துட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு
35 சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதை வந்துட்டு நான் உங்களுக்கு ஒரு 50 சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்போது என்ன கணக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 பிக்சல் வந்துட்டு டாப்பு, 20 பிக்சல் வந்துட்டு ரைட்டு, 35 பிக்சல் வந்துட்டு உங்களுக்கு பாட்டம், 55 பிக்சல் வந்துட்டு உங்களுக்கு லெஃப்ட்டு. ஸோ 4 டைரக்ஷனில் உங்களுக்கு 4 சைஸஸ் வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நான் போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் பாருங்கள். இங்கே வந்துட்டு உங்களுக்கு 5 பிக்சல் அப்ளை ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு ஒரு 20, 35, 50, 20 பிக்சல், 35 பிக்சல், 50 பிக்சல் இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு அப்ளை ஆயிருக்கு. இப்போ எனக்கு டாப் 5 பிக்சலு, பாட்டம் வந்துட்டு எனக்கு 5 பிக்சலு. அப்போ டாப்பு பாட்டம் 5 பிக்சல் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு டாப்பு ரைட்டு வந்துட்டு ஒரு 10 பிக்சலு, லெஃப்ட் வந்துட்டு ஒரு 10 பிக்சலு. இதான் வந்துட்டு கணக்கு. இப்போ 5 பிக்சல் 10 பிக்சல் 5 பிக்சல் 10 பிக்சல் இப்படி நம்ம கொடுக்குறப்ப நம்ம முன்னாடி கொடுத்த 5 டாப் பாட்டம் வந்துட்டு 5 பிக்சலும், லெஃப்ட் ரைட் வந்துட்டு நம்மளுக்கு 10 பிக்சலும் வந்துடும். இது எப்படியும் கொடுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வெறும் 2 இதில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா 2 சைடு வந்துட்டு உங்களுக்கு எடுத்துக்கும். 5 பிக்சல் வந்துட்டு உங்களுக்கு டாப் பாட்டம் அலைன் ஆகிக்கும், 10 பிக்சல் வந்துட்டு உங்களுக்கு லெஃப்ட் ரைட் வந்துட்டு அலைன் ஆகிக்கும். ஓகே, ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறோம். மவுஸ் ஓவர் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்துட்டு டிசைன் வந்துட்டு சேஞ்ச் ஆகுது. இதில் இன்னொன்று வந்துட்டு உங்களுக்கு ஷேக் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் வந்துட்டு இங்கே பேடிங் வந்துட்டு பட்டன் ஓவர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு பேடிங் அப்ளை பண்ணுறீங்க. அப்படி நீங்கள் பேடிங் அப்ளை பண்ணுறப்போ 5 பிக்சல் 10 பிக்சல் கொடுக்க போல நான் வந்துட்டு ஜஸ்ட் 7 பிக்சல் 12 பிக்சல்னு கொடுக்குறேன். என்ன ஆகுதுன்னு பாருங்க. 5 பிக்சல் 12 பிக்சல்னு கொடுத்துட்டு நான் வந்துட்டு இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். எனக்கு வந்துட்டு மவுஸ் ஓவர் பண்ணுறப்ப கொஞ்சம் பிக்கர் சைஸ் ஆகுதுங்களா? ஸோ இதை வந்துட்டு நம்ம ஷேக்குன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி ஷேக் ஆகாமல் நம்ம வந்துட்டு பட்டன் மட்டும் நம்மளுக்கு சேஞ்சஸ் பண்ணிக்கலாம், ஸ்டைலிங் பண்ணிக்கலாம். அது இன்னும் பார்க்க நீட்டாக இருக்கும். இது வந்துட்டு உங்களுக்கு ஷேக் ஆகுது. இந்த மாதிரி ஷேக் ஆகாமல் ஜஸ்ட் நம்ம வந்துட்டு பேடிங் நான் அந்த இடத்துல எடுத்துடுறேன். மேலே இருக்கிற பேடிங்கே போதும். 5 பிக்சல் 10 பிக்சல் கொடுத்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு வந்துட்டு ஸ்டைலிங் மட்டும் மவுஸ் ஓவர் பண்ணுறப்ப அப்ளை ஆனால் போதும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு நம்ம எக்ஸசைஸ் 5 வந்துட்டு நம்ம கிரியேட் நெஸ்டட் பாக்ஸஸ்னா உங்களுக்கு ஒரு பாக்ஸ்க்குள்ள இன்னும் மெனி பாக்ஸஸ் உங்களுக்கு ஆட் பண்ணுறது. பாக்ஸுக்குள்ள பாக்ஸ் இருக்கிறது வந்துட்டு உங்களுக்கு நெஸ்டட் பாக்ஸஸ். நம்ம இப்போ ஒரு பாக்ஸ்க்குள்ள 2 பாக்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணி பார்க்க போகிறோம். கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் வி. இப்போ கிரியேட் நெஸ்டட் பாக்ஸஸ், 1 பேரண்ட் பாக்ஸ் அண்ட் டூ சைல்ட் பாக்ஸஸ். இப்போ ஒரு பாக்ஸுக்குள்ள பாக்ஸ் வந்துட்டு நம்ம கொடுக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் வந்துட்டு ஸ்டைல் டேக் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸ்டைல் டேக் ஓப்பன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிவ். அப்போ உங்களுக்கு ஒரு பாக்ஸ்க்குள்ள இன்னும் 2 பாக்ஸ். அப்போ இங்கே ஒரு டிவ், நெக்ஸ்ட் வந்துட்டு இன்னொரு டிவ். இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாக்ஸுக்குள்ள 2 பாக்ஸ். இப்போ நான் வந்துட்டு கிளாஸ் நேம் கொடுத்துக்கிறேன். கிளாஸ் வந்துட்டு இதுக்கு பேரண்ட் பாக்ஸ்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். பேரண்ட் பாக்ஸ்னு சொல்லிட்டு நேம் என்ன நேம் கொடுத்துக்கிறேன், ஜஸ்ட் பேரண்ட் பாக்ஸ்னு கொடுத்துக்கிறேன். இதுக்குள்ளார வந்துட்டு நம்ம 2 சைல்டு எலிமெண்ட் இருக்கு. இதுக்கு வந்துட்டு நம்ம பாக்ஸ் 1 பாக்ஸ் 2ன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு கிளாஸ் நேம் வந்துட்டு கொடுத்துக்கிறேன். கிளாஸ் வந்துட்டு நம்ம பாக்ஸ் 1 கொடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் வந்துட்டு பாக்ஸ் 2ன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு பேரண்ட் பாக்ஸ் 1 பாக்ஸ் 1 பாக்ஸ் 2. இப்போ வந்துட்டு இந்த பேரண்ட் பாக்ஸ்க்கு வந்துட்டு நம்ம ஒரு ஸ்டைலிங் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கிளாஸ் கொடுத்தா டாட் கொடுக்கணும். டாட் கொடுத்துட்டு பேரண்ட் பாக்ஸ். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு ஆரஞ்சு ஒரு ப்ளூ கொடுத்துக்கிறேன். ப்ளூ கொடுத்துட்டு பேக்ரவுண்ட் கலர் ப்ளூ கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு ஹைட்டு வித் வந்துட்டு நான் கொடுத்துக்கிறேன். ஹைட்டு வந்துட்டு இது வந்துட்டு பேரண்ட் பாக்ஸ். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு இன்னும் பெரிய சைஸில் நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு 400 பிக்சல் வந்துட்டு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு 300 போதும், 300 பிக்சல் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வித்து வந்துட்டு ஒரு 300 பிக்சல் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அதே மாதிரி டாட் பாக்ஸ் 1 டாட் பாக்ஸ் 1க்கு வந்துட்டு நம்ம ஓகே, இதுக்கு வந்துட்டு நம்ம பேக்ரவுண்ட் கலர் பார்த்தீங்கன்னா
நான் வந்துட்டு ஆரஞ்சுன்னு கொடுத்துக்கிறேன். ஆரஞ்சு கொடுத்துட்டு ஹைட் வந்துட்டு 100 பிக்சல் வித் 100 பிக்சல். ஹைட் வந்துட்டு ஒரு 100 பிக்சல் கொடுத்துக்கிறேன். வித்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு வித்து வந்துட்டு உங்களுக்கு ஒரு 100 பிக்சல் கொடுத்துக்கிறேன். இப்போ ஹைட்டு வித்து நம்ம கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு பாக்ஸ் டூக்கு நான் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் சி கொடுத்து கண்ட்ரோல் வி. இப்போ பாக்ஸ் டூவுக்கும் அதே ஸ்டைலிங் ப்ராப்பர்ட்டி நம்ம அப்ளை பண்ணிக்கிறோம். இப்போ டாட் பாக்ஸ் ஒன் கொடுக்கலாம், இல்லை வந்துட்டு டாட் பாக்ஸ் டூன்னு கொடுக்கலாம். நம்மளுக்கு கொடுத்துட்டு ரெண்டும் ஒரே ப்ராப்பர்ட்டியாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்துட்டு குரூப் செலக்டார் யூஸ் பண்ணிக்கலாம். டாட் பாக்ஸ் ஒன் கமா டாட் பாக்ஸ் டூ கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ நம்ம போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறோம். ரெஃப்ரெஷ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு ப்ளூ கலரு, இதில் வந்துட்டு ரெண்டு பேக்ரவுண்ட் இருக்குது. ஸோ இதை நான் உங்களுக்கு ரெண்டு பாக்ஸ் இருக்குது, ரெண்டு பாக்ஸ் சேம் கலருங்கிறதுனால நம்மளுக்கு டிஃப்ரென்ஷியேட் தெரியல. இப்போ நம்ம வந்துட்டு பார்டர் அப்ளை பண்ணால் நம்மளுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் தெரியும். நான் வந்துட்டு இப்போ பார்டர் அப்ளை பண்ணுறேன். பார்டர் வந்துட்டு 5 பிக்சல் சாலிட் பிளாக்கு. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒனுக்கு பார்டர் 5 பிக்சல் சாலிட் ஆரஞ்சு. ஓகே, இப்போ நம்ம பார்க்குறப்போ பேரண்ட் பாக்ஸுக்கு வந்துட்டு நம்ம பிளாக் கொடுத்துருக்கோம். பாக்ஸ் ஒன் பாக்ஸ் டூக்கு வந்துட்டு நம்ம ஆரஞ்சு கொடுத்துருக்கோம். இப்போ நம்மளுக்கு அந்த டிஃப்ரென்ஷியேஷன் தெரியும். இதுல என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது, நம்ம இதுக்கு ஆரஞ்சு பதிலாக ஓகே. இப்போ பாக்ஸ் ஒன் பாக்ஸ் டூக்கு வந்துட்டு நான் பாக்ஸ் ஒன்னுக்கு வந்துட்டு இப்போ பேடிங் அப்ளை பண்ணுறேன். பாக்ஸ் டூக்கு வந்துட்டு நான் வந்துட்டு மார்ஜின் அப்ளை பண்ணுறேன். ஸோ நம்ம பாக்ஸ் ஒன் பாக்ஸ் டூக்கு வந்துட்டு நான் வந்துட்டு இப்போ செப்பரேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு இப்போ ஜஸ்ட் வந்துட்டு நம்ம கண்ட்ரோல் எக்ஸ் கண்ட்ரோல் எக்ஸ் பண்ணியாச்சா? ஓகே, இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறோம். இதை வந்துட்டு கண்ட்ரோல் சி தனித்தனி கலரையும் அங்கே கொடுத்துருவோம். ஓகே, இதுக்கு வந்துட்டு இப்போ 5 பிக்சல் சாலிட் ஆரஞ்சு கொடுத்துருக்கோம். இதுக்கு வந்துட்டு இப்போ 5 பிக்சல் சாலிட் கிரீன் கொடுத்துக்கிறேன். ஓகே, இதுக்கு வந்துட்டு ஆரஞ்சு கிரீனு ஆரஞ்சு ஆரஞ்சோடு. ஓகே, டன் டன் டன். இதுக்கும் நான் வந்துட்டு ஜஸ்ட் பிளாக் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணுறப்போ ஓகே பாக்ஸ் பாக்ஸ் மேலே இருக்கு. ஓகே, ரெண்டுக்கும் பாக்ஸ் ஒன்றுன்னு கொடுத்துருக்கோம். இப்போ பாக்ஸ் டூ கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இப்போ நம்ம போய் செக் பண்ணுறோம். இப்போ நம்ம செக் பண்ணுறப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லோ கலர் பேக்ரவுண்டு, ஆரஞ்சோடு கலர் பார்டரு. செகண்ட் ஒன்று வந்துட்டு பிளாக் கலர் பேக்ரவுண்டு, கிரீன் கலர் பார்டர் கொடுத்துருக்கோம். ஓவரால் பேரண்ட் பாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ப்ளூ கலர் பேக்ரவுண்டும் பிளாக் கலர் பார்டரும் கொடுத்துருக்கோம். ஓகே, டன். இப்போ இதில் ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி பண்ண மாதிரி நம்ம ஒரு இதுக்கு வந்துட்டு நம்ம பேடிங் அப்ளை பண்ணுறோம். பேடிங் அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்துட்டு ஒரு 50 பிக்சல் கொடுக்குறேன். 50யா ஒரு 20 பிக்சல் நான் கொடுக்குறேன். 20 பிக்சல் கொடுத்துட்டு நம்ம போய் செக் பண்ணுறப்ப ஃபர்ஸ்ட் பாக்ஸ் வந்துட்டு உங்களுக்கு செகண்ட் பாக்ஸை விட பிக்கர் சைஸ் ஆகிடும். இப்போ உள்ளார பேடிங் அப்ளை இருக்கு. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பாக்ஸுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு மார்ஜின் அப்ளை பண்ணுறேன். மார்ஜின் வந்துட்டு ஒரு 20 பிக்சல் வந்துட்டு அப்ளை பண்ணுறேன். அப்போ 4 டைரக்ஷன்லேயே மார்ஜின் ஆகும். இப்போ பாக்ஸ் வந்துட்டு மூவ் ஆகும் செகண்ட் ஒன். இப்போ செகண்ட் பாக்ஸ் மூவ் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பேடிங் கொடுக்குறப்ப நம்மளுக்கு அந்த பாக்ஸோட பார்டர் சைஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுதுல்ல, அந்த இன்க்ரீஸ் ஆகுதை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். அது எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பாக்ஸ் ஒன்று இதுக்கு வந்துட்டு நம்ம பார்டர் பாக்ஸு கண்டென்ட் பாக்ஸ் பாக்ஸ் சைசிங்னு சொல்லுவோம். இந்த பாக்ஸ் சைசிங் வந்துட்டு கொடுத்துக்கிறோம். பாக்ஸ் சைசிங் கொடுத்துட்டு இந்த பாக்ஸ் சைசிங்கில் இந்த கண்டென்ட் பாக்ஸ் தான் இப்போ இருக்கக்கூடிய டிஃபால்ட் பாக்ஸு. நான் வந்துட்டு இப்போ பார்டர் பாக்ஸ்னு கொடுத்துக்கிறேன். இப்போ நான் பார்டர் பாக்ஸ்னு கொடுத்துட்டேன். இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆயிடுச்சுங்களா? ஸோ இது வந்துட்டு நம்மளுக்கு நம்ம பேடிங் அப்ளை பண்ணாலும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பார்டர் வந்துட்டு எக்ஸ்பேண்ட் ஆகிறத உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணும். ஸோ அதுக்கு நம்ம பாக்ஸ் சைசிங் பார்டர் பாக்ஸ் கொடுத்துக்கலாம். இதே வந்துட்டு நம்ம பாக்ஸ் சைசிங்
கண்டென்ட் பாக்ஸ் ரெண்டு இருக்கு பாக்ஸ் பேசிக்கல. பார்டர் பாக்ஸ், கண்டென்ட் பாக்ஸ். கண்டென்ட் பாக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் இருந்த டிஃபால்ட் பாக்ஸ். இதை நம்ம கொடுக்குறப்ப கண்டென்ட்டுக்கு ஏற்றாப்புல உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்பேண்ட் ஆகிக்கும். ஸோ பாக்ஸ் சைசிங் வந்துட்டு இப்போ ஜஸ்ட் நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ டிஃபால்ட்டாக இருக்கக்கூடியது நம்மளுக்கு கண்டென்ட் பாக்ஸ் தான் இருக்கும். பார்டர் பாக்ஸ் கொடுத்தா அந்த சைஸ் பிக்கர் ஆகுறது, பேடிங் மூலிமா பிக்கர் ஆகுது, நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே, டன். ஓகே, அப்போ டுடே நம்ம முழுக்க முழுக்க பார்த்தது பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டை சுற்றி உள்ள பேடிங், பேடிங் நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு பார்டர் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மார்ஜின். ஸோ இதான் வந்துட்டு நம்ம சிஎஸ்எஸ் பாக்ஸ் மாடலில் டுடே பார்த்தோம். சிஎஸ்எஸ் பாக்ஸ் மாடல். ஓகே, எனி டவுட்ஸ் இருக்கா? எனி ஒன் கேன் ஆஸ்க் இஃப் தெர் இஸ் எனி டவுட்ஸ். எனி டவுட்ஸ் இருக்கா? பிரியதர்ஷினி, அபிநயா, கணபதி பிரியா, ஜெயஸ்ரீ, மாலினி, பிரவீன், ரேணுகா தேவி, சங்கீதா, சண்முக பிரியா, சிந்துஜா, ஸ்ரீஜித். இஸ் தேர் எனி டவுட்ஸ்? ஓகே, டன். எனி ஒன் கேன் சம்மரைஸ். அப்படியே சாட்ல எனக்கு உங்க நேம் போட்டு ப்ரெசென்ட்னு போட்டுருங்க. ஜஸ்ட் சாட்ல வந்துட்டு உங்க நேம் போட்டுட்டு ப்ரெசென்ட்னு போட்டுருங்க. எனிவன் ஜஸ்ட் யூ கேன் சம்மரைஸ். Praveen, can you unmute and speak? Praveen, can you unmute and speak? Praveen. சரி, ஓகே. பூஜா மேம். பூஜா இருக்கீங்களா? ஓகே. சண்முக பிரியா, can you unmute and speak? Yes, sir. Okay, just summarize the topics. It's okay. Today we show about CSX box model. So, ஒரு rectangular box குள்ள எப்படி நம்ம HTML elements வந்து represent பண்ணுவோம் அப்படிங்கறத describe பண்றது தான், அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் வந்து நம்ம CSS box model சொல்லி வந்து சொல்லுவோம். இதுல 4 types வந்து இருக்கு. First thing, content. வெப் பேஜ்ல நம்ம கொடுக்கக்கூடிய content and அந்த content சுத்தி நமக்கு padding இருக்கும். அண்ட் அந்த பேடிங்கை சுத்தி நமக்கு பார்டர், அண்ட் அந்த பார்டரை சுத்தி நமக்கு வந்து மார்ஜின் வந்து இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேடிங் அப்படிங்கிறது அந்த கண்டென்ட்டை சுத்தி இருக்கிற ஸ்பேஸை வந்து பேடிங்னு சொல்லுவோம். இப்போ நீங்க நார்மலா டிஃபால்ட்டா பேடிங் அப்ளை பண்ணோம் அப்படின்னம்னா டாப்பு, ரைட்டு, பாட்டம், லெஃப்ட், இந்த 4 வேல்யூஸ்க்கும் வந்து உங்களுக்கு பேடிங் வந்து அப்ளை ஆகும். இதே நீங்க 2 வேல்யூஸ் மட்டும் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ டாப்புக்கும் பாட்டமுக்கும் அப்ளை ஆகும். தென் செகண்ட் வேல்யூ லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் வந்து உங்களுக்கு வந்து அப்ளை ஆகும். ஸோ இந்த கான்செப்ட் படி வந்து பேடிங் வந்து ஒர்க் ஆகுது. டாப்பு, ரைட்டு, பாட்டம், லெஃப்ட். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வேல்யூஸ் கொடுத்தோம் அப்படின்னம்னா கண்டென்ட்டை சுத்தி இருக்கிற அந்த ஸ்பேஸ் பேடிங் வந்து நமக்கு வந்து சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்டர். ஸோ பார்டர்லயுமே பார்டர் டாப், பாட்டம், ரைட், லெஃப்ட் இதெல்லாமே இருக்கு. இதுவும் இது வந்து பார்டர் ஆஃப் தி பாக்ஸ். இதையும் நம்மளால வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும் பை கிவிங் தி பிக்சல் வேல்யூஸ். அண்ட் மார்ஜின். ஸோ மார்ஜின்ங்கிறது வந்து லைக் மூவ்மெண்ட் மாதிரி. ஸோ பேடிங் வந்து ஒரு பாக்ஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்றதுக்காக, இந்த கண்டென்ட்டை சுத்தி இருக்கிற ஸ்பேஸை கிரியேட் பண்றதுக்காக நமக்கு வந்து யூஸ் ஆகுது. அண்ட் அட் த சேம் டைம் மார்ஜின்ங்கிறது உங்களுடைய வெப் பேஜோடைய லெஃப்ட் ஹேண்ட் சைட் அந்த மார்ஜின்
ஸோ அதுல இருந்து அந்த பாக்ஸை வந்து மூவ் பண்றதுக்காக வந்து மார்ஜின் வந்து நம்ம வந்து யூஸ் பண்றோம். அண்ட் நம்ம வந்து ஒரு 5 பேசிக் எக்ஸசைஸ் வந்து பார்த்தோம். ஆஹ் எப்படி வந்து மார்ஜின், பார்டர் அண்ட் பேடிங்கை யூஸ் பண்ணி ஒரு பாக்ஸை வந்து கிரியேட் பண்ணணும்னு பார்த்தோம். தென் 2 பாக்ஸஸ் வந்து எப்படி ஒரே வெப்பேஜ்ல கிரியேட் பண்ணணும்னு பார்த்தோம். தென் ஒரு பிகாச்சு கார்டு, லைக் ஒரு ஐடென்டி கார்டு மாதிரி எப்படி ஒரு ப்ரொஃபைல் கார்டை வந்து அந்த கண்டென்ட் எல்லாமே வந்து உள்ள வரணும், எப்படி அலைன்மெண்ட் பண்ணணும் வித் தி ஹெல்ப் ஆஃப் மார்ஜின், பார்டர், பேடிங் அப்படிங்கிறத பார்த்தோம். தென் ஒரு பட்டனை வந்து எப்படி வந்து ஸ்டைல் பண்ணணுங்கிறத பத்தி வந்து பார்த்தோம். லைக் ஹோவர் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பட்டனுக்கு நம்ம எப்படி ஸ்டைல் பண்ணுங்கிறத பார்த்தோம். தென் ஒரு ஹோவர் ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி அந்த பட்டனை நம்ம ஹோவர் பண்ற அப்போ நமக்கு என்ன ஸ்டைல் வரணும் அப்படிங்கறத பார்த்தோம். அதுல முக்கியமா பட்டன் வந்து ஷேக் ஆகாம இருக்கணும் அப்படின்னம்னா ஃபர்ஸ்ட் பட்டனுக்கு வந்து நம்ம பேடிங் அப்ளை பண்ணிட்டு அண்ட் செகண்ட் ஒனுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. தென் த லாஸ்ட் ஒரு பாக்ஸுக்குள்ள எப்படி இன்னொரு பாக்ஸை வந்து கிரியேட் பண்ணணும், நெஸ்டட் பாக்ஸ் வந்து எப்படி கிரியேட் பண்ணணும்னு பார்த்தோம். தட்ஸ் இட் சார். ஓகேப்பா, தேங்க்யூ. டுமாரோ வந்துட்டு நம்ம டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி பார்ப்போம். தேங்க்யூ. பை கைஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ.